ரைட். நீங்க வந்து செல்வராகவனோட நெஞ்ச மரப்பத்திலே ஆமா. பண்ணியிருக்கீங்க. தனுஷோட டைரக்ஷன்ல ராயன். இப்ப ராயன் பண்றீங்க. எனக்கு வந்து நீங்களே ஒரு டைரக்டர். ஸோ ஃப்ரம் யோர் வியூ பாயிண்ட் யூ ஆர் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ ஆஸ் அ டைரக்டர் இவங்க 2 பேரோட டைரக்டிங் ஸ்டைல் எப்படி? அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஆக்டர்ஸை உங்களை எப்படி டைரக்ட் பண்ணாங்க? அதை சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இந்த டைரக்டர் மைண்டை கழட்டி வச்சுட்டு தான் போவேன். ம். பட் அது முழுக்க கழட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் நான் அதோட சப்போர்ட்டை எது வரைக்கும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பண்பட்ட நடிகனுக்கே ஒரு பண்பட்ட இயக்குனருக்கு நாலேஜ் இருந்தால் தான் அதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ண முடியும். இப்போ பாரதிராஜா சார் ஏன் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருந்தார்னா, அவருக்குள்ள மிகப்பெரிய ஆக்டர் இருந்தான். ரஜினி சார், கமல் சார்லாம் ஏன் மிகப்பெரிய ஆக்டருங்களாக இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு டைரக்டரும் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் பண்ணதில்லை, பட் இருந்தாலும் இஸ் அ கிரேட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஆக்சுவலாக அவருக்குள்ள ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் உள்ள ஒருத்தர். ஸோ இதெல்லாம் ஒரு பினித் த லைன் இருக்கிறதுனால அது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து அந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குவேன் ஒழிய, ஸ்பாட்டில் போய் இந்த எக்ஸ்ட்ரா துருத்துற வேலையை பார்க்குறது அதை நான் பண்ணுறதே கிடையாது. புது டைரக்டருங்கிட்டே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ப்ரோ டைரக்டருங்கிட்ட போய் அதை கண்டிப்பாக பண்ணுறதே கிடையாது. பண்ணுறதுக்கு நான் நெசசிட்டியும் ஏற்பட்டது கிடையாது. ஐ ஜஸ்ட் அப்சர்வ். அதான் அந்த அப்சர்வேஷன் தான் கேட்குறேன். அப்சர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தனுஷாட் வந்து எப்படின்னா, ஒரு நதி மாதிரி ஒரு இடத்துலேருந்து கிளம்பி, செல்வராகவன்ற ஒரு தலைக்காவிரியிலேருந்து அவர் கிளம்பி பல பல லேண்டுகளில் கிராஸ் ஆகி அந்தந்த நிலத்தினுடைய உரங்களையும் சத்துகளையும் அது எடுத்துக்கிட்டு பல இடங்களில் ட்ராவல் பண்ணி, தமிழ்நாட்டில் இருக்க டைரக்டர்ஸ், தெலுங்கில் இருக்க டைரக்டர்ஸ், ஹிந்தியில் இருக்க டைரக்டர்ஸ், ஹாலிவுட்டில் இருக்க ரூசோ பிரதர்ஸ் வரைக்கும் போய், ஸோ ஹீ இஸ் டேக்கிங் ஆல் த பெட்டர் திங்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். இதில் வந்து இவருக்குள்ளே வந்து ஒரு டைரக்ஷன் பைத்தியம் ஒன்று இருக்குது இவருக்கு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் இந்த மனுஷன் கடந்து டைரக்ஷன் மேலே இவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணுறாரு? அது ரொம்ப டஃப் ஜாப். டைரக்ஷன் இஸ் அ வெரி வெரி டஃப் ஜாப் சார். வெரி டஃப் ஜாப். நீங்கள் இருக்கிற பல டாப் டைரக்டர்ஸ் வந்து நடிகனாக வந்துட்டு முடியாமல் போய் தான் டைரக்டராக இருக்காங்களே ஒழிய, அது ரொம்ப அது மாதிரியான ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் அது. அதை போய் இவர் விரும்பி விரும்பி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ ஜேர்னியில் அவர் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை அவர் லேர்ன் பண்ண தவறியதில்லைன்றது வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்லேருந்து நமக்கு அது புரியுது. ரைட். டிசைனிங் த செட், அந்த செட்டுக்கான எக்ஸ்பென்ஸ், அந்த எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோலாக வச்சு ப்ரொடக்ஷனுக்கும் பெயின் வந்துடாமல், சன் டிவி தான் ப்ரொடியூசர்ஸ், ட்ரெயிலரில் பார்க்குற எல்லாமே செட்ஸ். அந்த செட்டு பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 crores எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது எல்லாம் இவரே போய் ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து தனுஷார் அந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும். சரி, இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டோம், இந்த செட்டை நான் காட்டியே தீர்வேன்னு அடம் பிடிச்சி வைடு வச்சு அதை நான் காட்டியே தீர்வேன்னு காட்டி திணிச்சு காட்டாமல், அந்த செட்டு போட்டேன் பாருன்னு காட்டாமல், தேவைப்படும் இடத்துல மட்டும் அதை காட்டி, அதை ரொம்ப அருமையான இடத்துல அதை அவ்வளோத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அவர் சார். அதாவது அவர் பண்ணுறாரு, அதை காட்டி என்ன அந்த சீனுக்கு தேவையோ அதை மட்டுமே எடுத்து, அந்த இப்போ உண்மையாகவே ராயபுரத்தில் போய் ஷூட் பண்ணால் நம்ம வேணும்னே வைடு வச்சு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்க மாட்டோம். அப்படி அது என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்து அந்த பக்குவத்தை நான் ரசித்தேன் அவற்றை ஒரு டைரக்டராக. அதாவது நான் வந்து அமேஸ் பண்ணேன். இந்த இடத்துல மேபி நானே இருந்திருந்தா கூட இப்போ செட்டு போட்டாச்சுப்பா அதை ஒரு ஷார்ட் வச்சு காட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஒவ்வொரு சீனுக்கும் அது ஒரு தடவை காட்டி விட்டுரு அப்படின்னு வரலாம். அப்படி பண்ணாமல் அவர் அது ஒரு நேர்த்தியாக பண்ணார். அது அவருடைய அந்த தொழில் நேர்த்தி, அவருடைய ஜேர்னி, அந்த ஜேர்னியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டுச்சு. அண்ட் 2, ஹீ சிட்ஸ் வித் எவ்ரி ஒன் ஃபார் டிசைடிங் ஹிஸ் லுக். என்னோட லுக் அந்த கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா இவரே அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தேவ் அவரோட கூட உட்காந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சு, அப்புறம் அந்த பாயிண்ட் சீப் எடுத்து அவரே கூட உட்காந்து தலையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு அதை ஒரு மாதிரி பண்ணி, அந்த கழுத்தில் கட்டுற கயராகட்டும், போடுற ட்ரெஸ் ஆகட்டும், எல்லாம் காஸ்டியூம் டிசைனரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ஆர்ட் டைரக்டரோட உட்காந்து எல்லாமே டிசைட் பண்ணி, எடிட்டரோட உட்காந்து எடிட்டிங் பேட்டர்னை ஃபிக்ஸ் பண்ணி, கேமராமேனோட உட்காந்து, நான் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு அது மூலமாக லைட்டை விட்டு, அது எல்லாமே டிசைன்டு. அது எதுவுமே ஸ்பாட்டில் போய் இயல்பாக நடந்தது கிடையாது. எவ்ரி திங் இஸ் டிரைவ்டு. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவர் பண்ணுறார்.
தட் ஐ அட்மையர்டு. அதுக்கு மேலே நடிக்கவும் நடிக்கிறாரு. அதுக்கு இவ்வளவு பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் என்ன நடிக்கணுன்றதையும் சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கேமராவில் இப்போ உங்களுக்கு சஜஷனுக்கு மாதிரி அங்கே எஸ் ஜே சூர்யா இருந்தால் இங்கே தனுஷ் சார் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அதில் எங்களுக்கு சொல்லாத ஒரு புதுநடி போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் குவாலிட்டி ஐ அட்மையர். அண்ட் செல்வா சாரை பற்றி கேட்டிருந்தீங்க. செல்வா சார் எப்படின்னா, அவர் ஒரு நல்ல நடிகராக இப்போ வந்துட்டுருக்காரு. பட் டைரக்டர் செல்வா சார் அந்த நடிகர் தாண்டலை, அது மட்டும் உறுதி. பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவர் நடித்து கொடுத்துருக்காரு. நீங்கள் செல்வராகவன்